ஹலோ எவ்ரிஒன், ஏவன் மஷ்ரூம் ஃபார்ம்லேருந்து முகமது அலி சார். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பிரபு அவர்கள் காளான் விதை எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்குறாங்க. காளான் விதை எப்போதுமே ஒரு கூலான பிளேஸு தான் வைக்கணும். ஏன்னா இது காளான் விதை உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல அவங்க ஒரு கூலான பிளேஸை தான் வச்சுருப்பாங்க. நம்ம எப்படி வந்து பெட்டு மைஸ்லிங் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம ஒரு கூலான பிளேஸில் வைக்கிறோமோ அதே மாதிரி விதையும் கூலான பிளேஸ் தான் வைக்கணும். ஸோ அது வந்து டிரான்ஸ்போர்ட்டில் உற்பத்தி பண்ணுற இடத்துலேருந்து நம்ம பிளேஸ்க்கு வரும்பொழுது கண்டிப்பாக அது ஹீட் ஆகிடும். அதனால் அது வந்த உடனே பாக்ஸை பிரித்து ஒரு சுத்தமான இடத்துல தனியாக அடுக்கி வச்சிடணும், காற்றோட்டமாக வச்சிடணும். கொஞ்சம் கூலிங்கான பிளேஸாக பார்த்து வைக்கணும். ரொம்ப கூலிங்காக இல்லைண்டா கூட கொஞ்சம் கூலிங்கான பிளேஸாக பார்த்து வைக்கணும். அப்புறம் வந்து உடனே பெட்டு போடக்கூடாது. மினிமம் வந்து ஒரு 5 days தான் டைம் கொடுக்கணும். திருப்பி வந்து அது க்ரோத் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நான் எவ்வளோ நாள் வச்சுக்கலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 40 days வரைக்கும் வச்சுக்கலாம். அதாவது எங்களோட விதையை வந்து ஒரு 40 days வரைக்கும் வச்சுக்கலாம். பட் நார்மலாக வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியவங்க வந்து ஜென்ரேஷன் எப்படி பிரிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் மோஸ்ட்லி ஒரு 20 நாளில் போட பாருங்கள், பெட்டு போட்டுருங்க. ரொம்ப நாள் வைக்காதீங்க. ஒருவேளை ஜென்ரேஷன் அதிகமாக பிரித்து இருந்தால் மைஸ்லிங் க்ரோத் வந்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் ஃபங்கஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே வந்து ஒரு ஃபங்கஸ் ஆகாமல் ஒரு எபோவ் வந்து 20 days மேலே தாண்டுதுங்கிற பட்சத்தில் ஒரு 30-40 days ஆகும் பொழுது அந்த பேக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்கான மைஸ்லிங் க்ரோத்திங் இருக்கும். லைட்டாக எல்லஸ்டட் அடிக்கும். அது வந்து ஃபங்கஸ் கிடையாது, அது வந்து க்ரோத் அதிகமாகிடுச்சு. மைஸ்லிங் வந்து க்ரோத் அதிகமானால அந்த மாதிரி ஒரு ஷேப் காட்டும் நம்மளுக்கு. பட் நம்ம அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை, நம்ம பெட்டு போடலாம். பட் ஆனால் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணும்பொழுது எங்களோட விதையோட பாக்கெட் வந்து 1/2 கிலோ ஒரு பாக்கெட்டு. ஸோ அதோடய வெயிட்டு வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மைஸ்லி வந்து அந்த விதையை வந்து இப்படியே அரிச்சிரும். ஸோ அதனால் வந்து அதோட வெயிட்டு குறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து மோஸ்ட்லி வந்து 20 daysலேயே வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், ஜென்ரேஷன் அதிகமாக பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா மைஸ்லிங் க்ரோத்திங் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது நீங்கள் பெட்டு போடும்பொழுது பெட்டோட லைஃப், அந்த மைஸ்லிங் க்ரோத்தோட லைஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை, டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிரபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.